கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 29:6 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று சொல்லி. நீதிமான் என்றால் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தன்னுடைய இரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை சுத்திகரித்து நாம் சுத்தமான கடவுளுடைய பிள்ளைகளாய் கர்த்தரோடு வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை செய்கிற மனிதனை கர்த்தர் நீதிமான் என்று சொல்லி அழைக்கிறார். ஆகவே இந்த நீதிமான் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை பாடி அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சியை தருவார் என்று இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரராகிய தாவீதும் அப்படித்தான். கானகத்திலே ஆடு மேய்க்கும் பொழுது ஆடுகளை மேய விட்டு அவர் எப்பொழுதும் இப்படியாய் பாடினார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் இளைஞராய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை, நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் தேவனாகிய கர்த்தரை பாடி துதித்து ஆராதனை செய்வோம். அப்பொழுது நமக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உண்டாகும். God bless you.